உங்களுடைய நண்பர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், அதன் பிறகு அவரை கைது செய்து இன்னைக்கு சிறையிலுமே இருக்காரு. முதல்ல நீங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த தெரியாத போதே இவரை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். அதெல்லாம் எதுக்கையா, நம்ம எல்லாம் ஒரு தாயா பிள்ளையா இருக்கும். அவன் யாரு, நம்ம ஜாதிக்காரன் தானே, எதுக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்படி சொன்னவரையே இவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதில் போய் போலீஸில் போய் மெமோ வாங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதில் ஒரு கீச்சு விட்டாரு. அது இருக்க போய் தான் ஓடினாங்க, இல்லைன்னா ஓடி இருக்க மாட்டான். அவரை துர்மசம் பண்ணியிருப்பானுங்க 4 பேரும் சேர்ந்து. நிறைய கெட்ட வார்த்தைகளோடு பேசி விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ அந்த விமர்சனம்லாம் சரியாது, அது சரியில்லைன்னு நானே அவர் கண்டிச்சிருக்கேன். ஆனால் மூர்த்தி என்கிட்ட அவர் யூடியூப் எடுத்து காட்டுவார். இவர் பேசுறதுக்கு மேலே அவன் பச்சையாக பேசுவாங்க. யாரு? விசிகா தோணுது. மூர்த்திக்கும் திருமாவுக்கும் பிரச்சனை வந்ததே மேல வளவு பிரச்சனை தான். விசிகா திமுக கூட்டணியில் இருக்குது. நீங்க ஒரு திமுகவுடைய ஆதரவாளர். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்? ஏர்போர்ட் மோடி சப்போர்ட் பண்ணி பேசணுமா, இல்ல நான் திருமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்? யாருக்கு பண்ணணும்? இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த அளவுக்கு துணிச்சலா பேசுறாரு, இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பேசுறாருன்னா, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது பிஜேபியும் நாம் தமிழர் தான் அவரை தூண்டி வச்சு பேச வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் இல்லை கண்ணா, சும்மா நாம் தமிழர் ஊருகா மாதிரி தான். அவருக்கு பிஜேபி தான் சப்போர்ட். யாருக்கு? மூர்த்திக்கு. பிஜேபி மூலியமா அதிமுக கூட்டணியில சீட்டு வாங்குவாரு, நிப்பாரு தேர்தல். அதுல மாற்று தேர்தலில் நிற்பாரா? நிற்பாரு. திருமா வேணுமா, மூர்த்தி வேணுமா, கட்சி வேணுமான்னு எனக்கு நம்பர் 1 கட்சி. கூட்டணியில் இருக்கிறதுனால திருமா. அதே சமயத்தில் திருமா செய்யக்கூடிய தப்புகளையோ அல்லது மூர்த்தி செய்யக்கூடிய தப்புகளோ 2 பக்கமும் கண்டிப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? கூட்டணிக்காக சில இதுகளை நாங்கள் தவிர்க்க முடியாமல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோங்க. அது கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அதுக்காக சில இலைமறைவு காய்மறைவாக நாங்களும் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. முத்தார் என்ன பெரிய பொலிட்டிக்கல் லீடரா? அவருக்கு எப்படி பிஎஸ்ஓ கொடுத்துருக்காங்களா? ஆமா, உங்க திமுக கவர்மெண்டா? ஆமையா, இப்ப முத்தார் பிஎஸ்ஓ தானே வந்தான். இவனுக்கெல்லாம் என்ன இது கொடுத்துருக்காங்க? விஜய்க்கு Y+. என்னத்துக்கு? அவர் பெரிய பாப்புலரான நபர் தானே. அவர் பாப்புலரான நபர்னாக்கா பணம் கட்டுறாரா? இல்லை, அது கவர்மெண்ட் தான் கட்டும் பணம். சொல்கிறேன், இது என்னத்துக்கு இவங்களுக்கெல்லாம் இப்போ அப்படி எதுக்கு நீ கொடுக்குற? என்ன காரணம்னா பாரதிய ஜனதா தான் கொடுத்துச்சு. எதுக்கு கொடுத்துச்சுன்னா எப்படியாவது நம்ம கட்சிக்கு கூட்டணிக்கு வந்துருவாங்கிற எண்ணத்தில் அவன் கொடுத்தான். அவன் உனக்கும் பெப்பே போடா, அவனுக்கும் பெப்பேன்ட்டான். தலைவர் திருமாவர்களுடைய அழுத்தத்தினால்தான் ஏர்போர்ட் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது கண்ணே. இல்லை, எனக்கு தெரிஞ்சு திருமாவர்கள் கண்டிப்பாக இதை கண்டிச்சிருப்பாரு. திருமா நாலேஜுக்கு இது போயிருந்தா அவங்கள கூப்பிட்டு திட்டி இருப்பாரு. 2வது கண்ணு, நான் தப்பா நினைக்காதீங்க, அது அந்த குணம் ஒன்று போகாது போல இருக்கு. என்ன குணம்? அது என்ன குணம்னா உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதை நான் பச்சையா சொல்ல. யாருக்கு? அந்த 2 பேர்த்துக்குமே தான். ஜாதி குணமா? அதெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? மூர்த்தி வாயை திறந்தாலே தமிழ், சுத்த தமிழ் விளையாடும். ஆனால் திரும்ப வாயில் அப்படி வராது. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் அவ்வளவு அனுபவிச்சிருக்காரு அந்த குரூப்பில். இப்போது இவர் பரிய சங்கம் வச்சுருக்காரு, நீங்களும் நாயுடு சங்கம் வச்சுருக்கீங்க. உங்களை மாதிரி சங்கங்கள் தான் இங்கே ஜாதி சண்டையை ஊக்குவிக்கிறாங்க. அதனால தான் பிரச்சனைகளே வருதுன்னு சொல்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்களே, உங்கள் மேலே கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? அப்படியே நீக்கிட்டு போட்டோம். நான் அதுக்கு என்ன பயந்துட்டா இருக்கேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளரும் நாயுடு சங்கத்தின் தலைவருமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுடைய நண்பர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், உங்களுக்கு அவருக்கு எது கருத்து இருந்தாலும் நீங்கள் நண்பர் அப்படின்றதுல ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் பார்த்துருக்கேன். அவர் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், அதன் பிறகு அவரை கைது செய்து இன்னைக்கு சிறையிலுமே இருக்காரு. ஏதாவது அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன நினச்சி கேட்டிங்களா? முதல்ல எல்லாம் கேட்டு எல்லா விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை முதல்ல நீங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த தெரியாத போதே இவரை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். அதெல்லாம் எதுக்கையா, நம்ம எல்லாம் ஒரு தாயா பிள்ளையா இருக்கும். அவன் யாரு, நம்ம ஜாதிக்காரன் தானே, எதுக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னார். அப்படி சொன்னவரையே இவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதில் போய் போலீஸில் போய் மெமோ வாங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதில் ஒரு கீச்சு விட்டாரு. அது இருக்க போய் தான் ஓடினாங்க, இல்லைன்னா ஓடி இருக்க மாட்டான். அவரை துர்மசம் பண்ணியிருப்பானுங்க 4 பேரும் சேர்ந்து.
அவன் ஆளுகளை பார்த்தல எப்படி ஆமாம் பார்த்து ஆமாம். அவங்கள வந்து விரட்டணுன்னா வேற என்ன பண்ணுறது, தற்காப்புக்காக அவர் அந்த இதை சின்ன நைஃப் அதை வச்சு கிழிச்சாரு. அது முந்தா நாள் வரலையும் எஃப்ஐஆர் போடுற நேற்றுக்கு 4 மணி வரலையுமே எஃப்ஐஆரில் வந்து 307 போடலை. ஸோ அவர் ஆஸ்பத்திரியில் போய் நேற்றுக்கு ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு அவருக்கு சுகர் 400 குறையவே இல்லை, ப்ரெஷரும் 200 கீழே வரவே இல்லை. அப்படி இருந்தாலும் அவங்க போலீஸில் ஃபோர்ஸ் பண்ணி டாக்டர்ஸை மிரட்டி டாக்டர்ஸ்கிட்ட கையெழுத்தை வாங்கி கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அடுத்த 22ஆம் தேதி வரையும் ரிமாண்ட் பண்ணி புழலில் கொண்டு அடைச்சிட்டானுங்க. சரி. ஸோ இதுக்கிடையில் இப்போ வந்து அது வந்து 307 போட்டதுனால அது செஷன்ஸுக்கு தான் போகணும். அதனால் செஷன்ஸில் பெயிலுக்கு நாளைக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அநேகமாக நாளைக்கு செஷன்ஸில் பெயில் வரும். பார்ப்போம் என்ன பண்ணுறது. இப்போது விசிகா தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த சண்டைக்கு காரணமே இவர் தான், இவர் ஒரு நிலத்தை வந்து அபகரித்து வச்சுருந்தாரு, அதை வந்து எங்கள் விசிகா தோழர்கள் வந்து கேட்க போனாங்க. அங்கே இவராக வந்து வாலண்டரியாக எங்கள் விசிகா தோழர்கிட்ட வந்து இவர் தான் முதல் அடிக்க ஆரம்பிச்சார், இவர் தான் முதல் அடித்தாங்க. எங்கள் விசிகா சார்ந்தவங்க தற்காப்புக்காக இவரை தாக்குனாங்களே தவிர இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இடத்த அபகரித்து வச்சுருக்காருன்னு இவன் எப்போ பார்த்தான், எங்கே பார்த்தான், எந்த இடத்த பார்த்தான்? இப்போ இந்த வீட்டினுடைய ஓனர் வந்து ஏர்போர்ட் முதிக்கு ஃப்ரெண்டா தெரிஞ்சவரா? ஆமாம். இவர் வந்து பார்த்துக்க சொல்கிறாரு. பார்த்துக்க சொல்லி அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை வந்து அங்கே வேணா வச்சுருங்க அந்த வீட்டில், யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணாமன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் ஐயா யாராவது நல்ல பையங்களாக இருந்தால் சொல்லுங்கள், குடும்பத்தோட கொண்டு வச்சிடலான்னாரு. நான் அது தலையிடலை, நான் விட்டுட்டேன் அப்படியே. ஆனால் இப்போ இவங்க தரப்பில் சொல்லக்கூடிய நிலத்தை வந்து இவர் ஆட்டையை போட பார்த்தார், அதனால தான் நாங்கள் உள்ளே வந்து இதெல்லாம் கேட்டோம் தடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொய்யான குற்றச்சாட்டா? பொய்யான குற்றச்சாட்டு அதான். ஏங்க யார் இடத்த போய் ஆட்டையை பிடிக்கும்? இப்போ எல்லாம் அது முடியுமா தங்கம்? என்ன நீ பேசுகிற? இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் இப்போ இல்லை, இப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட் இருக்கும்போதே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டாங்க. அதனால இந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ஒரு இதை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் எந்த காலத்திலே ஓச்சாச்சு. இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உங்கள் கூட சேர்ந்து நிறைய பேட்டி கொடுக்கக்கூடியவர், உங்களுக்கு நண்பர் இருந்தாலுமே அவர் விமர்சனம் பண்ணக்கூடியது யாரானா வந்து திமுக விமர்சனம் பண்ணுறாரோ இல்லையோ, விசிகாவை தான் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. கடுமையான்றதை விட நிறைய கெட்ட வார்த்தைகளோடு பேசி விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ அந்த விமர்சனம்லாம் சரியாது? அது சரியில்லைன்னு நானே அவரை கண்டிச்சிருக்கேன், பல முறை வந்து மூர்த்தியை கண்டிச்சிருக்கேன். ஆனால் மூர்த்தி வந்து என்கிட்ட அவர் யூடியூப்பை எடுத்து காட்டுவார். அவரை அதுக்கு மேலே இவர் பேசுறதுக்கு மேலே அவன் பச்சையாக பேசுவாங்க. யாரு? விசிகா தோழர். விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் சார்ந்து யாரோ ஒரு நபர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி கெட்ட வார்த்தையில் பேசுறதாவே இருக்கட்டும், ஒருத்தன் இல்லை கண்ணு, நிறைய பேர் கூட இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இப்போ இவர் வந்து ஒரு இயக்கம் வச்சிருக்காரு, தலைவராக இருக்காரு அப்படின்னா நம்ம தானே அந்த தலைமைத்துவத்துக்கு அது மாதிரி நடந்துக்கணும். நம்மளும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக போயிட்டு அவன் என்ன பேசினா நான் அவனை பேசினேன் அப்படின்னா அது சரியான ஒன்று கிடையாதுல்ல கண்ணு. அதில் எல்லாம் வந்து மாற்று கருத்து எனக்கு இல்லை கண்ணு. இவருக்கு மூர்த்திக்கும் திருமாவுக்கும் பிரச்சனை வந்ததே வந்து மேலவளவு பிரச்சனை தான். மேலவளவில் வந்து வந்து இவர் போயிட்டார், அங்கே போய் இதெல்லாம் வச்சு மாலைகளை எல்லாம் வச்சு அந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் மூர்த்தி உள்ளே போகிறதுக்கு டைம் வாங்கியிருக்காரு போலீஸில். ஆனால் இவர் அங்கே இருக்க பசங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி நானும் பறையன் தான் சொல்லிட்டு வருவான், மைக்கில் சொல்கிறான். இவர் மூர்த்தி அங்கே இருக்கார், இந்த பறையன்னு சொல்லிட்டு வருவான், எவனையும் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். போலீஸ்காரன் காலையிலேருந்து அவரை 10:30 மணிலேருந்து கொடுத்த டைம் 10:30 அதுலேருந்து 2 மணி வரலையுமே அலோவ் பண்ணல. அன்னைக்கு கடைசி வரலையும் போக விடாமல் பண்ணிட்டாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இப்போது நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி உங்கள் நண்பர், சரி அது ஒரு பக்கம் வச்சுங்க. விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்குது, நீங்கள் ஒரு திமுகவினுடைய ஆதரவாளர், மூத்த திமுகவினுடைய முன்னோடி, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்? ஏர்போர்ட் மோடி சப்போர்ட் பண்ணி பேசணுமா இல்லை நான் திருமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்? யாருக்கு பண்ணணும்? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் எங்கள் கட்சியினுடைய கொள்கை என்னவோ அதைத்தான் நான் கடைப்பிடிப்பேனே தவிர இவர் நண்பருங்கிறதுக்காகவோ திருமா எனக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு முன்னாடியே எனக்கு திரும்ப எனக்கு க்ளோஸு. மதுரையில் இருக்கும்போதே அது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே. சரியா? முத ஆரம்பிச்சதே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் வந்து பண்ணியிருக்காரு. சரியா? அதனால திரும்ப அதே மாதிரி நான் கட்சி நடத்தும் போது எங்கள் ஆஃபீஸுக்கும் அலுவலகத்துக்கு வருவார்,
நாங்கள் வந்து பேசுவோம், நாங்கள்லாம் ரெட்டக்குழல் துப்பாக்கிகள் மாதிரி செயல்படுவோம்னு பேசியிருக்காரு. அதனால் மூர்த்தியை காட்டிலும் எனக்கு திருமா வந்து ரொம்ப க்ளோஸ் தான். திருமாட்ட நான் பேசுறது கூட நேற்றுக்கு ட்ரை பண்ணி அவர் லைனில் வரல. ஸோ அதனால் எனக்கு திருமா வேணுமா, மூர்த்தி வேணுமா, கட்சி வேணுமான்னு எனக்கு நம்பர் 1 கட்சி. கூட்டணியில் இருக்கிறதுனால திருமா. அதே சமயத்தில் திருமா செய்யக்கூடிய தப்புகளையோ அல்லது மூர்த்தி செய்யக்கூடிய தப்புகளோ 2 பக்கமும் கண்டிப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து யார் பக்கம் நிற்கிறீங்க? நான் இதில் யார் பக்கம் நிற்க முடியாது. நான் வந்து அரசாங்கம் என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அந்த பக்கம் தான் நான் நிற்பேன். இப்போ மூர்த்தி அவர்களை வந்து கைது பண்ணது சரிதான்னு சொல்ல வரீங்களா? கைது பண்ணது சட்டப்படி சரிதானே. ஏன்னா அவன் வந்து ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகியிருக்கான். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி தையல் போட்டு ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டான். அப்போ அவங்க பேரில் வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. இது நமக்கு நீதிமன்றத்தில் பார்த்துப்போம். நான் என்ன சொல்கிறேன், இவர் பண்ணது தற்காப்புக்கு தாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். எல்லாரும் டிவியில் எல்லாரும் பார்த்தாச்சு, எல்லா சேனலும் பார்த்தாச்சு. அதை ஏன் ஜட்ஜு பார்க்க மாட்டாரா? அவர் பார்த்துருக்க மாட்டாரா? கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. அப்புறம் என்ன இருக்குது? அதனால பார்க்கலாம். இதில் என்னன்னா கண்ணே, ஒரு விஷயம், நாங்கள் கூட்டணிக்காக சில இதுகளை வந்து நாங்கள் தவிர்க்க முடியாமல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் கண்ணு. அது கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அதுக்காக சில இலைமரவு காய்மரவாக நாங்களும் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட நியாயத்தின் பக்கம் தான் நான் நிற்பேனே தவிர அநியாயத்தின் பக்கம் நான் நிற்பேன். பலரும் சொல்லக்கூடியது தலைவர் திருமாவர்களுடைய அழுத்தத்தினால்தான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது கண்ணு. ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் திரும்ப வந்து தலையிடுவாரான்னு எனக்கு தெரியல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு திருமாவர்கள் கண்டிப்பாக இதை கண்டிச்சிருப்பாரு. இந்த மாதிரிலாம் ஏன்டா நீங்கள் பண்ணீங்க? அதான் சொல்கிறேன். நான் அதைத்தான் நேற்று நான் ஒரு பேட்டிலையும் சொன்னேன். திரும்ப நாலேஜுக்கு இது போயிருந்தா அவங்கள கூப்பிட்டு திட்டி இருப்பாரு. அவங்க பேசிட்டு போறான்டா அந்த முட்டா பையன் கிறுக்கு பையன் தான் சத்தம் போட்டிருப்பாரே தவிர, நீங்க எதுக்குடா உங்க வாழ்க்கையை போய் கெடுத்துக்கிறீங்க வீணா, வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்னடா ஆகும், யார் அவங்க குடும்பத்தை, இப்படியே பேசுவாப்புல. இந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு. 2வது கண்ணு, நான் தப்பா நினைக்காதீங்க, அது அந்த குணம் ஒன்று போகாது போல இருக்கு. என்ன குணம்? அது என்ன குணம்னா உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதை நான் பச்சையாக சொல்ல யாருக்கு? அந்த 2 பேர்த்துக்குமே தான். 2 பேர்த்துக்குமே அதனால தான் கட்டி உருண்டுருக்காங்க ரோட்டில் போய். ஜாதி குணமா? அதெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அதான் நான் எதுக்கு அதை சொல்லணும்? அந்த அவங்களுக்கு இருக்க அந்த வீம்பு குணம் இருக்க அந்த வீம்பு தான் ஒரு அசால்ட்டான தைரியம்னு பார்க்கலாமா? அதான் அந்த வீம்பு தான். என்ன செஞ்சிருவான் கண்ணே, மூர்த்தி வாயை திறந்தாலே தமிழ், சுத்த தமிழ் விளையாடும். ஆனால் திரும்ப வாயில் அப்படி வராது. திருமாவாயில் வராது. மூர்த்தி வாய் திறந்தால் அப்படி தான் வரும். அதுக்கு காரணம் என்னன்னா அவர் அவ்வளவு அனுபவிச்சிருக்காரு அந்த குரூப்பில். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. வெளியில் வந்துட்டு இவர் ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணுறாரு. இதுக்கு அவர் தலையிடாமலே நிறைய பேர் அவருடைய தம்பிமார்கள் தும்பிமார்கள்லாம் வந்து இவருக்கு எவ்வளவு இடையூறு பண்ணணுமோ அவ்வளோ இடையூறு பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது கண்ண ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே அதுக்கு இப்போ சாதாரண ஜென்ரல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இப்போ நான் திராவிட தெலுங்கர் நான் முன்னேற்ற கழகம் வச்சுருந்தேன். எனக்கே எனக்கு சேர்ந்த 2-3 பேர் போய் கட்சி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஆனா அதை வந்து அவங்களால ரிஜிஸ்டர் கூட பண்ண முடியல. அதனால என்ன அதே மாதிரி தமிழ்நாடு நாயுடு பேரவையும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாயுடு பேரவை தெருக்கு வச்சுட்டு இருப்பாங்க. எவனாவது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு. இப்ப என்னன்னா தமிழ்நாடு நாயுடு பேரவை நாயுடு சங்கம்ங்கிறதே இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அது இப்ப ஒரு 10 வருஷம் ஆச்சு. அவங்களா வச்சுக்கிறானுங்க. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா கவர்மெண்ட் இப்ப தடை உத்தரவு போட்டுருச்சு பண்ணக்கூடாதுன்னு. ஜாதி பேர்ல சங்கம் ஆரம்பிக்க கூடாதுன்னு. இப்ப நாங்க பழைய சங்கங்கள் ஆரம்பிச்சதுனால நாங்க அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேட்குறாங்க. டிஜிபியினுடைய ஆஃபீஸ் முன்னாடி நடக்குது. சட்ட ஒழுங்கத்துடைய தலைமையிடமே அதுதான் தமிழ்நாட்டுக்கு. அங்கவே இது மாதிரி நடக்குது அப்படின்னா சட்டம் வேடிக்கை பார்த்துனுக்குதா, சட்டம் சந்தி சிரிக்குதான்னு கேட்குறாங்க. கண்ணு ரோட்டில் போகிறவன் எதை வேணாலும் சொல்லுவான். அங்கே ஒரு போலீஸ் இருக்காரு. போலீஸ் வந்து அவருக்கு யாருக்கு சென்ட்ரி, அவர் அந்த கேட்டு ஃப்ரண்ட் ரோட்டு மேலே இருக்குல்ல அந்த ஃப்ரண்ட் கேட்டு அதனுடைய சென்ட்ரி அவர். சரியா? அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் ஒரு 50 அடிக்கு ஒரு சென்ட்ரி நின்றுட்டே இருப்பாங்க வரிசையா. இந்த சைடு அந்த சைடு எல்லாம் இருப்பாங்க. அதுதான் அவரு இந்த பக்கம் வந்ததே தப்பு. சென்ட்ரிக்கு ஒர்க்குன்னா கேட்டோட தான் நிற்கணுமே தவிர கேட்டை தாண்டி இங்கே வரக்கூடாது. வந்து அவர் விலக்கி விடுறார். அதையே சில பேர் தப்பாக சொல்கிறான். அவர் ரிஸ்க் எடுத்து தான் வந்து விலக்கி விடுறாரு. அவர் மேலே கல்லை எறிஞ்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அவருடைய தற்காப்பு தான் அவருக்கு முக்கியம் முதல்ல. அப்புறம்
ஸோ அதில் நேற்றுக்கு ஒருத்தன் சொல்கிறான், அந்த காவல்துறை வந்து கம்பை கொடுத்து போய் அடின்னு சொல்லி விட்டார் அப்படிங்கிறான். அவர் கையில் கம்பாவது இருந்ததா? இல்லை. கண்ணு எல்லாமே அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணே, நடக்குதுன்னா ஓடுதுன்னா பறக்குதும்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஆளுக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஆளுக தான் நம்ம மக்கள். அவங்களுக்கு எல்லாம் பொய் தான் பேச தெரியும். இப்போ அதான் எல்லாமே டிவியில் எடுத்து போடுறான். அவன் கல்லை தூக்கி பெரிய ஒரு கல் 2-3 கல்லுகளை தூக்கி அடிக்கிறான், செருப்பை தூக்கி அடிக்கிறான். இவரும் அடிக்கிறதுக்கு இவரும் முன்றாரு. அந்த பையன் பிடிச்சிக்கிறான், விடமாட்டேங்கிறான். அது யார் பிடிச்சிக்கிறது? அதான் எனக்கு யாருன்னு தெரியல. அந்த கருப்பு சட்டை போட்ட பையன். அதுக்கப்புறம் தான் டிரைவர் அவன் ரொம்ப தூரத்தில் வண்டியை நிப்பாட்டிருப்பான் போலுக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் டிரைவரே வந்தான். ஸோ இப்போ இவங்க டிரைவரு, இந்த பையன், அவங்க 3 பேர் இருந்து இவங்க 4 பேரை எதிர்த்து அடிச்சிருக்கலாம். இந்த டீ கடையாண்டே பிரச்சனையாச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையா போய்ங்களா? கண்ணு உண்மைதான் கண்ணு. எப்பயுமே மூர்த்தி வந்து எங்கன ஒரு டீ கடையை பார்த்தாலே என்ன பண்ணுவாரு, ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு ஒரு டீ சாப்பிடுவாரு. தெரியும், அது அவர் பழக்கம். அது அந்த மாதிரி அங்க போயிருக்காரு. இவங்க அந்த வட்ட செயலாளர் தானே அவன். அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸோட அங்க டீ சாப்பிட்டுட்டு அங்க அரட்டை அடிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ இவரை பார்த்த உடனே சிறுன்னு அவங்களுக்கு ஏறிடுச்சு. மூர்த்தியை பார்த்த உடனே அவங்க தான் திட்டிருக்கானுங்க. அவங்க தான் திட்டிருக்கானுங்க. இந்த கத்தி எடுத்துக்க டீ கரையாண்டேவமா இல்லை வந்து இந்த ரோட்ல வந்து எடுத்தாரா இவர் அந்த பிளேடு மாதிரி? அது சின்ன கத்தி கண்ணு, நெகம் வெட்டுற கத்தி. புரியுது. அது வந்து தற்காப்புக்காக அவர் வச்சிருப்பாரு. யூஸ்வலாவே அவர் வந்து இந்த கீ செயினோட வச்சிருப்பாங்க. நானே கீ செயினோட முன்னாடியெல்லாம் வச்சிட்டு இருப்பேன். இப்போ எல்லாமே என்ன பார்த்தா ஐயா கொய்யான்ட்டு போயிடுறாங்களே, எனக்கு என்ன எதிர்ப்பு இருக்கு, அதனால நான் அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டேன். சரி, இப்போ மூர்த்தி அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லியிருக்கேனே, நானே சொல்லியிருக்கேன், கன்மேன் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு தரப்பு என்ன கேட்குறாங்கன்னா, கன்மேன் கொடுக்குற அளவுக்கு இன்னும் மிகப்பெரிய தலைவரா ஏன் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய தலைவர்னாக்க இப்போ எவ்வளோ பேர்த்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஒரு அட்வொகேட் கூட கொடுப்பாங்க, கன்மேன் பிஎஸ்ஓவே கொடுப்பாங்க. பிஎஸ்ஓ கொடுப்பாங்க. அது மாதிரி இவருக்கு ஒரு பிஎஸ்ஓ கொடுக்க ஏங்க, முத்தார் என்ன பெரிய பொலிட்டிக்கல் லீடரா, அவருக்கு எப்படி பிஎஸ்ஓ கொடுத்துருக்காங்களா? ஆமாம், உங்கள் திமுக கவர்மெண்ட்டா? ஆமையா, இப்போ முத்தார் பிஎஸ்ஓ தானே வந்தான். 2 போலீஸா? 1 போலீஸ். ஓஹோ. அதே மாதிரி இவனுக்கெல்லாம் வந்து என்ன இது கொடுத்துருக்காங்க, விஜய்க்கு Y+ என்னத்துக்கு? அவர் பெரிய பாப்புலரான நபர் தானே. அவர் பாப்புலரான நபர்னாக்கா பணம் கட்டுறாரா? இல்லை, அது கவர்மெண்ட் தான் கட்டும் பணம். ஏன்னா அவங்களா பார்த்து கொடுக்கும்போது கவர்மெண்ட் தான் கொடுக்கும். அதைத்தான் சொல்கிறேன். இது என்னத்துக்கு இவங்களுக்கெல்லாம் இப்போ அப்படி எதுக்கு நீ கொடுக்குற? அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா இப்போ இவரை மாதிரி ஆளுகள் உங்கள் கட்சி, அரசியல் கட்சியை நீண்ட காலமாக நடத்துகிறாங்க. மோட்டிவேஷன் இருக்குது. இப்போ அவருக்கெல்லாம் விஜய்க்கெல்லாம் யாரும் மோட்டிவேஷன் கிடையாது. யாரு கூடயும் அவர் ஏற்றுக்கிறது இல்லை, ஒன்றும் கிடையாது. அவருக்கே வந்து ஆரம்பத்திலே கொடுத்துட்டானுங்க. என்ன காரணம்னா பாரதிய ஜனதா தான் கொடுத்துச்சு. எதுக்கு கொடுத்துச்சுன்னா எப்படியாவது நம்ம கட்சிக்கு கூட்டணிக்கு வந்துருவாங்கிற எண்ணத்தில் அவன் கொடுத்தான். அவன் உனக்கும் பெப்பே போடா, அவனுக்கும் பெப்பேன்ட்டான். 2வது அன்னைக்கு பாருங்க, அவன் அந்த இதுல வாக் பண்ணாரு, அதான் தம்பி பண்ணும்போது அவங்க யாரும் கூட வரல. அவங்க தான் வந்திருக்கணும். அவங்களுக்கு பின்னாடி தான் உங்க பவுன்சர்ஸ் இருக்கணும். ஆனா இவர் கூட பவுன்சர்ஸ் தான் வர்றாங்க. அதுவே அப்ப அந்த இதை மீறிட்டான். அதுக்கே வாபஸ் வாங்கி இருக்கணும். ரொம்ப இருக்கு தங்கம். அதாவது நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு அரசு எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதோ அந்த அரசை பத்தி குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் அலையுது. அது எல்லாத்துக்குமே. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னன்னே தெரியல. அவன் பாட்டுக்கு வாயிலுக்கு வந்ததை திட்டுவானுங்க. நாங்க தான் மக்களுக்கு உண்மையா நேர்மையா பண்றோம். அதாவது கண்ணு, ஒரு எங்க தலைவரே கூட சொல்லியிருக்காரு, தேன் எடுத்தவன் புறநகர தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து தேன் எடுத்தவன் புறங்கைய சோப்பு போட்டு கழுவ மாட்டான், நக்கத்தான் செய்வாங்க. அது அவ்வளோதான். இது போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண? இப்போ இவர் பரிய சங்கம் வச்சிருக்காரு, நீங்களும் நாயுடு சங்கம் வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி சங்கங்கள் தான் இங்கே ஜாதி சண்டையை ஊக்குவிக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைகளே வருதுன்னு சொல்றாங்க. இப்போ நாயுடு சங்கத்தில், எந்த நாயுடு சங்கத்தில் இப்போ என்னையவே வந்து சில பேர் வந்து எய்த்து பேச மாட்டான். ஏன்னா நீங்கள் எதுக்கு மூர்த்தியோட எல்லாம் உட்காடுறீங்க, நீங்கள் எதுக்கு அந்தாளோட உட்காடுறீங்க, இப்போ இவங்கெல்லாம் உங்களை பற்றி தரைக்குறவாக பேசுகிறாங்களே, அப்படி தான் எனக்கு சொல்லுவாங்களே தவிர யாரும் வந்து என்னோட சண்டை. உங்களுக்கு வந்து கொலை மிரட்டெல்லாம் வந்திருக்கா? அது இந்த ஆட்கள் தான். யாரு? பாட்டாளி மக்கள். உங்களுக்கா? ஆமாம். எத்தனை 4000 ஃபோனு. ஒரு ஃபோனே ஒரு 3 மாதம் எடுக்க முடியல. எதுக்குன்னா என்ன பேசுனீங்க நீங்க?
அட நான் பேச்சுவாக்கில் சொல்லிட்டேன்யா, அவரை வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரு, ராமதாஸ் என்ன திரும்ப அவரையா? சொல்லணும், ராமதாஸை. சாதாரண வார்த்தை தான் அது, அதுக்கு இவ்வளோ கொலிச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப சிஎன் ராமூர்த்தி பச்சையா பேட்டி நான் இப்போ போய் எடுத்தேன், பச்சையா பேசுறாரு அவரு. அவருக்கு இப்போ கன்மேன். ஆமா, அவருக்கு பந்தோஸ்து தெரியும், அவருக்கு கன்மேன் இருக்கு தெரியும். அவர் அவங்க ஜாதிக்காரங்க, அதனால அவங்கள எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு வேண்டியது இல்லையா, நான் வந்து கன்மேன் வாங்கல. எனக்கு தேவைன்னா நான் என்னத்துக்கு, எனக்கு என்ன பயம்? இங்க பாரு கண்ணு, ஒரு விஷயம், நான் பிறந்துட்டேன், வாழ்ந்துகிட்டு இருக்கேன், சாவு நிச்சயம், என்னைக்குனாலும் சாவ போறோம். நான் இப்போ ஒன்னியவோ தம்பியவோ யாரையும் வந்து பெரும்படியா நான் சொல்லி திட்ட போறது இல்லை. நீங்க அடிச்சா கூட அடியை வாங்கிட்டு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போற டைப்பு நான். சரியா, எய்த் அடிக்க கூட மாட்டேன். அதனால அது எனக்கு என்னத்துக்கு பாதுகாப்பு? அரசியல் ரீதியா நான் போடுறேன், அரசியல் ரீதியா மோதட்டும். இப்ப அதிமுக அரசியல் ரீதியா வரட்டும், தாவேக அரசியல் ரீதியா வரட்டும், இப்ப சீமான் அரசியல் ரீதியா வரட்டும், கம்யூனிஸ்ட்கள் வரட்டும், இவங்களை எல்லாத்தையும் நான் தோல் உரிச்சு தான் காட்டுறேன். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது. ஒரு நாளைக்கு 3 சேனல் 4 சேனல்லையாவது பேசி போடுறேன். சரியா, இன்னைக்கெல்லாம் தாவேகா பத்தி 2 சேனல் உட்காந்து பேசிட்டு தான் வந்தேன். ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்களே, உங்க மேல கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? நான் ஆதரவானா என்ன ஆதரவா பேசுறேன்? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை விசிகா சாங் தான் முதல்ல தாக்குனாங்க, இவர் தற்காப்புக்காக தான் தாக்குனாரு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுவே ஆதரவு தானே? அதை டிவிலேயே காட்டுறான்னு இல்ல. இருந்தாலும் வந்து அவர் உங்க கூட்டணிக்கு எதிரான நபர், அவரை விட்டு நீங்க தம்பி இங்க பாரு, அப்படியே நீக்கிட்டு போட்டோம், நான் என்ன அதுக்கு என்ன பயந்துட்டா இருக்கேன்? இங்க பாரு, உண்மைனாவும் அது பக்கம் நிப்பண்றீங்க. அதுதான், அதனால எனக்கு கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. என்ன கட்சியில இருந்து எனக்கு மானியம் வந்துட்டு இருக்கு, இல்லைன்னா கட்சியில நான் என்ன பெரிய பதவியில இருக்கேன்? நான் ஒரு கட்சியவே கொண்டு இணைச்சு நான் எந்த பதவியும் வாங்கிக்கிடல. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் வரும்னா நம்ம நடுநிலையா இருக்கணும். என்னையவே வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் சர்வ கட்சி தலைவர் தான் எனக்கு பேரு. சரியா, எல்லா தலைவர்களும் எனக்கு நல்ல பழக்கம். வாஜ்பாயும் சரி, இன்னைக்கு இருக்க மோடி அவர்களும் சரி, நரசிம்மராவும் சரி, இவ்வளோ பிஎம்களோடையெல்லாம் நான் பழகினவன். சரிங்களா, மன்மோகன் சிங்கை தவிர மற்ற பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, நேரு இவங்கள்ட்ட இல்லை. மற்ற பிரதமர்கள் பூரா நான் பழகியிருக்கேன். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த அளவுக்கு துணிச்சலா பேசுறாரு, இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பேசுறாருன்னா, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது வந்து பிஜேபியும் நாம் தமிழர் தான் அவரை தூண்டி வச்சு பேச வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் வந்து இல்லை கண்ணா, சும்மா நாம் தமிழர் வந்து ஊர்கா மாதிரி தான். அவருக்கு பிஜேபி தான் சப்போர்ட். யாருக்கு? மூர்த்திக்கு பிஜேபி சப்போர்ட். இப்போ உண்மையாவே பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி. அதுல என்ன சந்தேகம்? இப்போ இவர் பேசினாரு, அண்ணாமலை பேசினாரு, அண்ணாமலை கண்டிச்சாரு, இவரும் நயனார் கண்டிச்சிருக்காருல்ல, எடப்பாடிக்கு தான் கண்டிச்சிருக்காரு, எடப்பாடியும் கண்டிச்சிருக்காரு. அதான் அவங்க அந்த குரூப்ல தான் அவர் இருக்காரு, அவர் பயணிக்கிறது அந்த குரூப் தான். அப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து விசிகா சார்ந்தவங்களாம் சங்கின்னு சொல்றது உண்மைதான் போல. ஆமா, இப்போ பட்டை அடிக்கிறாருல, பொட்டு வைக்கிற எல்லாருமே சங்கின்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கருத்தில ஏத்துட்டு அவங்களுக்காக வேலை செய்யறவங்க தான் சங்கின்னு சொல்லுவாங்க. அட எப்படினாலும் சரி கண்ணு, அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் தான், அதுல சந்தேகம் இல்லை. பிஜேபி மூலியமா அதிமுக கூட்டணியில சீட்டு வாங்குவாரு, நிப்பாரு தேர்தல். அதுல மாற்று தேர்தலில் நிப்பாரா? நிப்பாரு. என்ன சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றேன். நான் நினைச்சிட்டு இருக்கேன் சீமான் கூட தான் நிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. இல்லையா? இல்லை, விசிகா சாதகம் வைக்கக்கூடியது என்னன்னா, நாம் தமிழ் மேடையும் பாமக மேடை இந்த மாதிரி இவங்க பிஜேபி மேடையை தான் பகிர்ந்துக்கிறாரு சொல்கிறாங்க. நான் ஒரு கணிப்பு வச்சுருந்தேன், எப்படியும் அண்ணன் சீமான் அண்ணன் எல்லாருக்கும் சீட் தராரு, இவர் மூர்த்தி அண்ணனுக்கும் சீட்டு கொடுப்பாரு போல நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிஜேபியில் சீட் வாங்க போகிறாருன்னு சொல்கிறீங்களே, நடக்குமா? அட உண்மையை தானே நான் சொல்கிறேன், நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஏர்போர்ட் மூர்த்தி எம்எல்ஏ ஆயிடுவார் வர சமூக தேர்தலில், அது மக்கள்கிட்ட இருக்கு. அதாவது கண்ணு, இப்போ நேரம் ரிசல்ட் வந்திருக்கும். ஆமாம், ஜனாதிபதி துணை ஜனாதிபதி என் மாப்பிள்ள தான் துணை ஜனாதிபதிக்கு நிற்கிறாரு. ஆனால் இந்தியா கூட்டணியில் வேறு கேண்டிடேட்டை நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்காக அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் மட்டும் இல்லை, எனக்கு மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுவார். நாங்கள் 2 பேரும் தான் பல காலம் உட்காந்து சாப்பிட்டு அவர் வீட்டில் போய் நான் உட்காந்து சாப்பிடுவேன். அப்படி பல நாட்கள் நாங்கள். அதுக்காக நான் அவரை வந்து மறந்துட முடியுமா? அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள். சிபி ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு நெருங்கியவரா? நெருங்கிய நண்பர். ஆனால் இப்போ உங்களுக்காண்டி ஓட்டு உரிமை இருந்துச்சுன்னா நீங்கள் அவருக்கு போட மாட்டீங்க அந்த ஓட்டு போகிறதுல. அது எங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாடு. அது கண்ணு, கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் கேட்டுக்குவேன். அவர் என்ன ஜாதி? அவர் கவுண்டர். இல்லை இவர் உங்கள் ஆதரவாளர் திமுக தரப்பு நிற்க, அவங்க இந்தியா கூட்டணி தரப்பு. அவர் ரெட்டியார். அவங்க நாயுடு. அவர் ஹைகோர்ட் ஜட்ஜ். அவர் அது தெரியும் எனக்கு. அவர் பின்னாடியே ரெட்டின்னு தான் பேர் வருதுங்களா? ரெட்டி தான் அவர். ஆனால் பாருங்களேன், ஒரு ஜாதி பேர் வச்சுருக்கவங்களை போயிட்டு திமுக காரங்க வந்து ஆதரிக்கிறாங்க. அதாவது எவன் வேணாலும் சொல்லட்டும்,
நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த சென்னை மாகாணத்தில் வந்து சென்னை மாகாணமாக இருந்ததில்ல, இருக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முதல் பிரதமர் மந்திரியாக இருந்ததை காட்டிலும் ஆந்திராக்காரங்க ஆமா, தான் நான் பிரதம மந்திரியா ஏத்துக்கிறேன், இருந்தாங்க. உண்மைதான் அது. சரியா? ம். அதே போல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாண்டியனுடைய ஆட்சி வீழ்ச்சிக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நாயக்கர்களுடைய ஆட்சி. 418 ஆண்டு காலம் நாயக்கருடைய ஆட்சி. அதுலேயும் எக்ஸ்பெஷலி மன்னர் திருமலை நாயக்கருடைய ஆட்சி மட்டும் 35 இயர்ஸ் ஒரே மன்னர் நம்ம ஆட்சி அதெல்லாம் இருக்காங்க. இல்லைன்னே சொல்லியே. நம்ம என்ன கேட்குறோன்னா, ஜாதி எதிர்க்கிற திமுக ஜாதி பேர்ல இருக்கக்கூடிய பின்னாடி ஒருத்தருக்கு வந்து பேரியா வெங்கையா நாயுடுன்னு இருந்தது. அதுக்காக வெங்கையா நாயுடு நாங்கள் அவரை கூப்பிட்டு தான் கலைஞர் சிலையை திறந்தோம். கரெக்ட். பேரே வெங்கையா, இப்போ நானே காமாட்சி நாயுடு, அது பேர்லயே இருக்க. பேர் இருக்கும்போது அதை என்ன அது வந்து ஜாதி பேருன்னு சொல்ல முடியுமா? பேரே அப்படித்தானே. நீங்க எதுக்கு அதை பிரிச்சு பாக்குறீங்க? கரெக்ட். இதே ஒரு பறையரோ ஒரு வன்னியரோ ஒரு தேவரோ வந்து ஜாதி பேர் போட்டோம்னா அங்க மட்டும் பெரியாரும் ஜாதி ஒழிப்பாரு. கண்ணே, நீங்க தான் தப்பா பேசுறீங்க. இப்ப கிருஷ்ண பறையனார்னு ஒருத்தர் இங்க இருந்தாரு. அவர் தான் தைரியமா நான் தான் கிருஷ்ண பறையனார் பேசினாரு. தெரியும். அதே கிருஷ்ண பறையனாரும் இந்த காமாட்சி நாயுடுவும் ஒரே இதுல என்னை வந்து ஒரு பெரிய வண்டியை ஜோடிச்சு ஒரு ட்ரக்கில் என்னை ஏகத்தி வச்சு நான் மயக்க பிடிச்சி பேசிக்கிட்டே வந்து அம்பேத்கர் சிலையில் வந்து அங்கே நின்று அங்கே மீட்டிங் போட்டு நான் என்னிட சிறப்பு பேச்சாளரை வச்சு நான் தான் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். எவ்வளோ பெரிய ஊர்வலம் தெரியுமா? அம்பேத்கரை பார்த்துருக்கீங்க நீங்க? அம்பேத்கரை பார்த்துருக்கீங்க? இல்லை கண்ணா, அவரு எப்போ கண்ணா அவர் இல்லை, நான் பார்த்துருக்கீங்கன்னா அவருடைய இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். அவர் இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். எப்படி கண்ணா நான் மறைஞ்சிட்டார்ல கண்ணா. நான் வந்து அதாவது சின்ன வயசு. இப்போ நான் வந்து பிறந்தது வந்து 48. இந்தியா சுதந்திரமானு நீங்க தான் முதல்ல பிறந்துக்கிறீங்க. சரியா? அவரு வந்து உங்களுக்கு எப்ப இறந்தாரு? 53 53 54. அதான் 53 தான். 53ல தவறிட்டாரு. எனக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும். அப்ப என்ன கண்ணா நமக்கு இருக்கும்? சரி, நான் நிறைவாக உங்ககிட்ட கேட்க விரும்புறது, இப்போ இந்த இஷ்யூக்கு வந்து காரணம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவர்களை பற்றியும் பிசிகாவை பற்றியும் ரொம்ப அவதூறாக பேசுகிறது தான் ஒரு காரணம் அவங்க முன்வைக்கிறாங்க. பிசிகா தரப்பில் இல்லை இவர் தான் பிரச்சனை பண்ணவர்னு முன்வைக்கிறாங்க. ஒரு பொலிட்டிஷனை இதை நிறைவாக எப்படி பார்க்குறீங்க? இருவர் மீதும் குற்றம் உண்டு. இருவர் மீதும் குற்றம் உண்டா? யாருக்கும் ஆதரவும் கிடையாது, யாருக்கு எதிரும் உண்மையை தானே சொல்ல இயலும் கண்ணு. நான் வேணா டிவியை தொட்டு பாருங்க, எல்லாத்துக்குமே யூடியூப்ல எல்லாம் பரவிட்டு இருக்குல்ல, பாருங்க. இன்னைக்கு எனக்கு அவர் துணை பொதுச் செயலாளர் அனுப்பிச்சிருக்காரு விசிகால. ரஜினிகாந்த். ஆமா, அவரு அனுப்பிச்ச வீடியோ எல்லாம் பாருங்க. அவர் என்னமோ அந்த தம்பிக்கு தான் இப்படி கையில காயம் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு போடுறாரு. அது அவங்க தொண்டனை அவங்க பாராட்டி தான் போடணும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால கண்ணு, நான் அவங்களோடய கிட்டத்தட்ட என்கிட்ட விசிகாக்காரவங்க நிறைய பேர் என் கூட இருக்காங்க. அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தின்னா ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும்தான். ஏர்போர்ட் மூர்த்தி கூட ஒரு காலத்துல டிபேட்டே நான் உட்கார மாட்டேன்னு சொன்ன காலம், நானே கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்ன காலம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஐயா நான் வந்து இதை வந்து நான் பேச மாட்டேன், குறிஞ்சாங்குளம் மேட்டரை நான் பேச மாட்டேன், நம்ம வேற குறிஞ்சாங்குளத்தை விட்டுட்டு ஜென்ரல் பேசுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவர் கூட உட்காந்தேன். புரியுதா? குறிஞ்சாங்குளத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ அது யார்? இப்போ அதுக்கப்புறம் விசிகாக்காரவங்க தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு திருமாவை கூட நான் பேச சொல்கிறேன்னு சொன்னார் அவர். இந்த மாதிரி அந்த இடத்துல விட்டு கொடுங்க, நான் உங்களுக்கு மேடை போட்டு ஆள் உயரத்துக்கு மாலை போட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. காலம் பதில் சொல்லணும், சீக்கிரமாக செய்வோம் ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நான் வேணா பணம் கொடுத்து நானே ஒரு இடம் வாங்கி கொடுக்குறேன், அந்த இடத்துல கோயிலை கட்டி பண்ண சொல்லுங்க, இந்த இடத்துல தான் வேணும்னா இந்த இடத்துலயே வந்து காந்தாரியம்மா பிறந்தாங்க, எதுக்கு ஏன் வீம்பு பண்ணுறீங்கன்னு கேட்டுவிட்டேன். என்ன செய்ய சொல்கிற? நீங்கள் இப்போ இருக்கையிலே பண்ணுங்க ஐயா பண்ணுங்க. ஏன்னா அவங்க இருக்கவங்களும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் தானே கண்ணு. நமக்கு வந்து யாரும் நண்பரும் இல்லை, யாரும் எதிரியும் இல்லை கண்ணு. எல்லாத்துக்கும் நான் வந்து தாமரை இலை தண்ணீர் போல எல்லாத்துக்கூடையும் பழகுவேன், எல்லாத்துக்கூடையும் யாரையும் ஓட்ட மாட்டேன். அவ்வளோதான். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை பல்வேறு கருதுகளை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி கண்ணு.